டாப்பர் வாங்குறதுக்குள்ள என்னென்னலாம் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணியாச்சு, செகண்ட் ரிவிஷன் பண்ணியாச்சு, தேர்ட் ரிவிஷன் பண்ணியாச்சு. நம்ம புதுசாக ஃபோர்த் ரிவிஷன் பண்ண போகிறோம். எல்லாரும் நம்ம கிட்ட கேட்டு தான் படிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து 99 வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மேம் சென்ட் வாங்கிடு, கண்டிப்பாக எனக்கு வேண்டிய ஒரு மார்க் மேம் அவை போய் தான் ஆவாங்க. 99 போட்டுருவாங்க மேம். டாப்பர்னா சும்மாவா? சபா நாளைக்கு நமக்கு எக்ஸாமு. டாப்பர் தனுஷா கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு படிச்சிட்டோம். ஒரு ஆவரேஜாக படிச்சிருக்கோம். ஒரு புக் பேக் எல்லாமே படிச்சு 75 மார்க்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவ கூட வந்து நீங்களாகி படிச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாம் 90+ வாங்கிடணும். சபா நாளைக்கு வேற நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, எப்படி சமாளிச்சு போறோம்? அப்பா மனசுல தைரியம் இருந்தா கண்டிப்பா சமாளிச்சிடலாம். இந்த டாப்பர் தனுஷா மார்க் வாங்கியே தமிழ் மிஸ்க்கு நல்ல பேர் வாங்கிட்டா. ஆனால் நல்லா பாஸ் கூட ஆக முடிய மாட்டேங்குது. அதுக்கு எவ்வளவு எக்ஸாம் ஏழுக்கு இருக்குன்னே தெரியல. மண்டை குழம்புதே. ஒண்ணுமே நம்ம படிக்கல. மனப்பாட பகுதிக்கு பார்த்து எழுதி விட்டுறலாம் வச்சுக்கோ. 2 மார்க் 5 மார்க் பண்ணுவோம். நாளைக்கு ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் தான் சொல்லிட்டாங்க. ஃபெயில் ஆகிறது என்ன நம்மளுக்கு என்ன புதுசா?